மகாநதி. காவேரி எப்படி தன் அம்மா கிட்ட விஜயை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இங்கே விஜயும் காவேரிக்கு சத்தியம் பண்ணுறாரு. கண்டிப்பாக இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அப்படி போனால் உன்னை கல்யாணம் பண்ணி தான் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு. அந்த சத்தியம் சீக்கிரமே நிறைவேறி விஜயும் காவேரியும் வாழ்க்கையில் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. விஜய் இங்கே காவேரியோட வீடு தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே வந்து அந்த வீட்டுடைய ஓனர்ட்டையும் பேசுகிறாங்க. பேசி எனக்கு இதே ஏரியாவில் வீடு இருந்தால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ஒன்று நம்ம வீட்டுக்கு மாடியில் ஒரு ரூம் இருக்குப்பா, நீ வேணால் தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அதை கேட்டுட்டு விஜய் ஒன்று வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் தாத்தா கேட்குறாங்க, என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்னாச்சுப்பா, காவேரியை பார்த்தியா, பேசுனியா அப்படின்னு தாத்தா கேட்க, தாத்தா காவேரியை பார்த்துட்டேன், ஆனால் காவேரிக்கிட்ட பேச முடியல. இப்போது காவேரி எங்கே தங்கியிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் தாத்தா. அப்படியாப்பா, பரவாயில்லைப்பா, நல்ல விஷயமாச்சு இது அப்படின்னு சொல்ல, ஆமாம் தாத்தா, ஆனால் காவேரி இப்போ தங்கியிருக்க வீட்டுக்கு மாடிலேயே நான் இப்போ ஒரு வீடு பார்த்துருக்கேன். என்ன விஜய், ஏன்ப்பா அங்கே வீடு பார்த்துருக்கேன்? ஆமாம் தாத்தா, அந்த வீட்டில் போய் நான் தங்க போகிறேன். என்ன விஜய் சொல்கிற, ஒன்றும் புரியல எனக்கு. தாத்தா காவேரி இப்போது என் மேலே கோபமாக இருக்கா, அதனால் நான் இப்போது அந்த வீட்டில் தங்கி உண்மையிலேயே நான் காவேரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காவேரிக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் தாத்தா. அப்படி ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக காவேரி என்ன புரிஞ்சுப்பா. காவேரி மட்டும் இல்லை தாத்தா, அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா சீக்கிரமே காவேரி என் கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவா. என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியல தாத்தா. டெய்லியும் காவேரி என்ன பண்ணுவா, காவேரி எங்கே இருக்கா, காவேரி எப்போ நான் புரிஞ்சுப்பா, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி தினம் ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் ஒரே தெரியா காவேரி கூடயே போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே தாத்தா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, கண்டிப்பாக நீ காவேரி கூட போய் இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயந்தான் அப்படின்னு இங்கே தாத்தா சொல்கிறாங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போன விஜய் இங்கே தாத்தாட்ட சொன்ன மாதிரியே அந்த வீட்டுக்கு மாலில் போய் தங்குறாரு. தங்கினதுக்கு அப்புறமா இங்கே பொறுமையாக அவங்க வீட்டுக்கும் போகிறாரு. போயிட்டு இது மாதிரி நான் மேலே வாடகைக்கு வந்திருக்கேன், பால் காய்ச்ச போகிறேன், நீங்களாம் வாங்க, எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு இங்கே விஜய் அந்த காவேரி குடும்பத்தில் பேசுகிறாரு. ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே எதுக்காக இப்படி தேவையில்லாமல் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, நாங்கள் தான் உங்களை விட்டு வந்துட்டோம்ல, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவே போதும், தயவுசெய்து நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அது எதுவுமே கேட்க ரெடியாக இல்லை. என்னால் இனிமேல் இங்கேருந்து போக முடியாது, நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். ஸோ உங்கள் கூட இருந்து உங்கள் எல்லாருக்குமே நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்படி ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக காவேரி மனசை மாற்றி நான் காவேரியை என் மனைவியாக இங்கேருந்து அழைச்சிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே உடனே சாரதா, இங்கே பாருங்க தம்பி, தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, உங்கள் மேலே ஏதோ கொஞ்சம் மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்காமல் ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு இங்கே சாரதாவும் விஜயை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் இங்கே தாத்தா சொன்ன மாதிரி விஜய் எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் ரொம்பவுமே ஹாப்பியாக வெளில வந்துடுறாரு. அதுக்கப்புறமா சாரதா புலம்புறாங்க, என்னங்க அங்கே இது, அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம், இதுக்கு தான் நாம் ஊருக்கு போகலான்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, அதான் இங்கே வந்து இப்போது திரும்ப வந்து தம்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாம் இங்கே இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இங்கே குமரனும் தெரிலத்த, யாருமே சொல்லவே இல்லை, எப்படி வந்தார் ஒன்றும் புரியலத்த எனக்கும். சரி தம்பி, நாம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கொடைக்கானலுக்கே போயிடலாம் தம்பி. இல்லைத்த, கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்போம் அத்தை, கண்டிப்பாக அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அத்தை. இல்லை தம்பி, நானே இப்போ தான் காவேரி மனசை மாற்றி வச்சுருக்கேன், ஆனால் இந்த தம்பி என்னமோ இங்கே வந்து தங்கிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, இதனால் நமக்கு மனசு கஷ்டம்தான் வருமே தவிர நம்ம பிரச்சனை தீராது தம்பி. வேணாம் தம்பி, நாம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்னு சாதா சொல்ல, குமரன் ஒன்றே இருங்கத்த, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அடுத்த நாள் கிளம்பி கங்கா அழைச்சிட்டு நேராக விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு தாத்தாவை கூப்பிட்றாங்க. தாத்தாவும் வராது. வந்தவர் இங்கே குமரனையும் கங்காவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க தம்பி, வாங்க கங்கா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே கங்காவும் குமரனும், என்ன தாத்தா ஏன் இப்படி விஜய் தேவை பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு, நாங்கள் இங்கே இருந்த வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயம்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுனுச்சு, அதுலேருந்து நாங்கள் மீள முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். சொல்லப்போனால் காவேரி ரொம்ப கஷ்டப்படுறா, நாங்களே இப்போ தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் விஜய் தேவையில்லாமல் இப்போது எங்கள் வீட்டுக்கு மாடியில் வந்து குடி வந்துட்டு தேவையில்லாமல் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, காவேரி மனசை கெடுத்துட்ருக்காரு. வேணாம் தாத்தா, உங்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுடைய வாழ்க்கை முறையும் வேறு வேறு. ஏற்கனவே எங்கள் குடும்பம் பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கு, அதை நீங்கள் இங்கே இருக்கும்போதே பார்த்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பேரண்ட்டு சொல்லுங்கள் தாத்தா, தயவு செஞ்சு உங்கள் பேரனை திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள்,
வேணாம் தாத்தா, எங்களால் இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே தாத்தாவும் விஜய் காவேரி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அதோட காவேரியும் விஜயும் இங்கே ஒன்று கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணவங்க மாதிரி இல்லைம்மா. 2 பேரும் கணவன் மனைவியாக எப்போவோ ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சொல்லப்போனால் இடையில ஒரு வாட்டி காவேரி கர்ப்பம் ஆனா. ஆனால் அந்த டைமில் காவேரி பண்ண சின்ன குறும்புத்தனத்தால் அந்த கரு நிற்காமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்காங்கம்மா. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா இப்படி சடார்னு சின்ன ஒரு விஷயத்துக்காக காவேரி விஜயை தூக்கி போட்டு போகலாம், ஆனால் விஜயால் காவேரியை மறக்க முடியலம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே கங்காவும் குமரனும் பயங்கர ஷாக்காக வராங்க. என்னதத்தா சொல்கிறீங்க, உண்மையாவா? அப்போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகலையா? இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸாக பழகின காலம்லாம் எப்பயோ போயிடுச்சு. இங்கே 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். 2 பேரும் எளியும் புண்ணியமாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறமா காவேரி விஜயை முழுசாக மாற்றிட்டா. காவேரியுடைய கட்டுப்பாட்டில் விஜய் ஃபுல்லாக வந்துட்டான். இப்போது விஜய் காவேரி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவனே சொல்கிறான். அதனால் அந்த அளவுக்கு காவேரியை அவன் விரும்புகிறாமா. அதனால் நீங்கள் காவேரிகிட்ட போய் கேட்டு பாருங்கள், நான் ஒன்றும் பொய் சொல்லலை அப்படின்னு தாத்தா சொல்ல, இங்கே குமரனும் கங்காவும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக வந்துடுறாங்க. இங்கே அடுத்த நாள் காவேரி கடைக்கு போகும்போது விஜய் பின்னாடியே வந்து காவேரியை பயமுறுத்துறாரு. காவேரியும் டக்குன்னு பயந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜயா இருக்குது. விஜய், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க. ஒழுங்காக ஃபஸ்ட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு போங்க. எதுக்காக போகணும்? நான் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை பண்ணால் நான் கண்டிப்பாக போயிடுவேன். என்ன பண்ணணும்? அதுக்கு நீ என் கூட வரணும் காவேரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி ஒன்று, இங்கே பாருங்கள் விஜய், இதுக்கு மேலே நீங்கள் நடிக்கிறத நான் நம்ப மாட்டேன். நான் உங்களை நம்பி நிறைய ஏமாந்துட்டேன். இனிமேல் நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, காவேரியை போக விடாமல் விஜய் வழி மறிச்சு பேசுகிறாரு. காவேரி ஒன்று, விஜய் வேணாம், வீடு பக்கத்தில் தான் இருக்குது, என்னை காணுன்னு அம்மா வந்தாங்கன்னா பார்த்துருவாங்க. அம்மா ஏற்கனவே உங்கள்கிட்ட என்னை பேசக்கூடாதுன்னு சத்தியம் ஆகியிருக்காங்க. நானும் சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்களால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப மனசு நொந்து போயிட்டாங்க. இனிமேலும் என்னால் அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, காவேரி, நான் உன்னை மட்டும் காதலிக்கலை, உன்னை மட்டும் வான்னு சொல்லி கூப்பிடல. நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனால் அதுக்காக உன் குடும்பத்தை எதுக்க சொல்லலை. உன் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி புரிய வை. ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரியாது, ஆனால் உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ என்னை வெறுத்து ஒதுக்கிறத என்னால் தாங்கிக்க முடியல. நீ உன் குடும்பத்தில் பேசி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா என் கூட என்னை ஏற்றுக்கிட்டு என் வீட்டுக்கு வா. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். என்ன சொன்ன? நீ உங்கள் அம்மா சத்தியம் பண்ணிருக்கியா? இங்கே போய் காவேரி, நான் சத்தியம் பண்ணுறேன் இப்போது உன் மேலே. கண்டிப்பாக நீ நானும் சேர்ந்து வாழ்வோம். நீ இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நான் இனி போக மாட்டேன். அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஏன் என்னை நீங்களே அடித்து சட்டையை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளினாலும் சரி, கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன் காவேரி. இனிமே உனக்கு நிழலாக உன் கூடவே தான் இருப்பேன். நீ என்றைக்கு என்னை புரிஞ்சுக்கிறியோ, என்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, என்றைக்கு அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு நீ விஜய் கூட போனால் சந்தோஷமாக இருப்பேன்னு உன்னை என் கூட அனுப்புகிறாங்களோ, அன்றைக்கி தான் நான் உன்னை அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் நீ இருக்கிற இடம் தான் எனக்கு வீடு, உன் நிழல் தான் என் வீடு, உன் நிழல் தான் நான் அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி ஒன்று டக்குன்னு விஜய் காவேரி கையை பிடிச்சிருந்தாரு. காவேரி விஜய் கையை தட்டி விட்டுட்டு இங்கே ஒன்றும் பேசாமல் காவேரியை பார்த்து ஒரு மாதிரி லுக் விட்டுட்டே போகிற காவேரி விஜய் தாண்டி போனதும் விஜய் பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இங்கே விஜயும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்காரு. இது எல்லாத்தையும் குமரனும் கங்காவும் பார்க்குறாங்க. பாருங்க, காவேரிக்கும் மனசில் ஆசை இருக்குது. அதனால தான் விஜயை விட்டுட்டு வந்தாலும் அங்கே பாருங்கள் எப்படி வெக்கப்பட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அம்மாக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் காவேரி எதையுமே வெளியே சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. சின்ன வயசுலேருந்து இப்படி தாங்க, குடும்பத்துக்காகவே அவள் கஷ்டப்பட்டு அவளுடைய ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டுருக்கா. ஏங்க, எனக்கு என்னமோ காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்க தாங்க சரின்னு படுது அப்படின்னு சொல்ல, குமரனும் சரிக்காங்க, நீ வா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட பேசலாம், உங்கள் அம்மாட்ட பேசி கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு கங்காவும் குமரனும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இங்கே விஜய் தெளிவாக இருக்கார், காவேரியை இனிமே கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் காவேரி தான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முடிவோடு இருக்காங்க. ஸோ எப்படி கதை நகரப்போகுது, எப்படியும் விஜய் காவேரியை இம்ப்ரெஸ் பண்ணி சீக்கிரமே அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரா, பொறுத்து வந்து பார்க்கலாம்.